அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. கடவுளே நேரிலே இறங்கி வந்து சொல்லிட்டு போனாரா, என் பேர் ஜீசஸ், என் பேர் சிவன், என் பேர் அல்லான்னு. எல்லாம் அந்த மனுஷ பையனுக்கு பண்ண வேலை தான். எல்லாரும் சொல்கிறாங்க கடவுள் தான் அந்த உலகத்தை உருவாக்குனாருன்னு. ஆனால் அந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி கடவுள் எங்கே இருந்தார்? ஒருத்தர் டீ வடை வாங்க காசு இருந்தால் நீ பேசுகிறதெல்லாம் கேட்குற நிலமை வந்திருக்குமா எனக்கு? இது எல்லாத்துக்கும் காரணம் பிக் பேங் தியரி தான். அதுக்கப்புறம் நடந்தது தான் எவல்யூஷன். இப்படி தான் அந்த உலகமே உருவாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உடனே இந்த பிக் பேங் தியரிக்கெல்லாம் கடவுள் தான் காரணம்னு சொல்லக்கூடாது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது ஒரே ஒருத்தர் தான். அப்படி ஒருத்தர் இருந்தா அவன் கூட நீ பேசுகிறத கேட்க மாட்டான்டா. ஹலோ மச்சான் ஹரிஷ்டா, சொல்கிறா. ஷார்ட் ஃபிலிம் லொகேஷன் பார்க்க போகிறோம். அப்படியா? சீக்கிரம் வந்துடுறா. லொகேஷன் அந்த பழைய மவுண்டேன் சர்ச். இல்லை வந்துட்டேன். ஓகே மச்சான், டீக்கு வரைக்கும் பே பண்ணிடு. காசுலடா கொடுத்துட்டு போடா. நான் ஹரிஷ். நான் ஏன் இந்த மாதிரி இடத்துல இப்படி வந்து இறங்கணும்? என்னை சுற்றி என்னதான் நடக்குது? இப்படி பல குழப்பங்கள் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இந்த குழப்பத்தையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றவும், அதுக்கப்புறம் தான் அந்த குழப்பத்துக்கு என்ன பதில் கிடைக்கும். அப்படியே சீனை ஓப்பன் பண்ணா. எது ஓப்பனிங்லேயே சீனா? டேய், நீ நினைக்க சீன் இல்லடா, படத்தோட ஓப்பனிங் சீன்டா. அதெல்லாம் இது உங்ககிட்ட ஏதாச்சும் ஏத்திஸ்ட் ஸ்டோரி இருந்தால் வாம்ப அவன்கிட்ட சொல்லு. கிளம்பலாமா? இந்த மலைக்காட்டுக்குள்ளே லொகேஷன் பார்க்க போகிறோம். டைம் என்ன இருக்கும்? 12:10. இங்கே சிக்னலே சுத்தமாக இருந்ததா? டேய் ஹரிஸ், 50 வருஷமாக இந்த இடத்துக்கு யாருமே வந்ததில்லைங்கிற. ஆனால் மேலே ஒரு சர்ச் இருக்குது. அப்புறம் எப்படி இந்த இடத்துக்கு யாருமே வராமல் இருக்காங்க? அது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் இங்கே நிறையா சூசைட் நடந்துக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அதனால தான் யாரும் வராமல் இருக்காங்களோ. டேய் சூசைடா? நானா வேலை? டேய் சும்மா சொன்னேன்டா, இதான்டா நம்ம படத்தோட கதையை. இப்போ என்ன பண்ணலாம்? அவங்கள மேலே போக விடாமல் தடுத்துடலாமா? இந்த பாஸ்டில் அவங்கள போக விடாமல் தடுத்துட்டா ஃப்யூச்சரில் எதுவுமே நடந்திருக்காது. இதுதான் கரெக்டான ஐடியா. அவங்கள போய் தடுப்போம்.
ஏன்டா ஹரிஷு, உனக்கு லொக்கேஷன் பார்க்க வேறு இடமே கிடைக்கலையாடா? அவ்வளோ வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் உச்சிக்கு போயிடலாம். இதுக்கு மேலே நான் முடியாதுப்பா. 9 முடியல. டேய் ஹரிஷு, இப்போ தானே இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படியே தான் தோணுது. அந்த இடத்துக்கே வந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு நிமிஷம். ஏய் அல்டா அல்டா, ஒரு நிமிஷம். டேய் ஹரிஷ், எங்கடா போற? ஏன்னா மேலே போயிட்டு கீழே வர. நம்ம எத்தனை ஸ்டோன் தாண்டி வந்தோம்? நம்ம 9th ஸ்டோனில் இருக்கோம். அதை ஏன் கேட்குறப்ப? இப்போ எத்தனை ஸ்டோன் இருக்கோன்னு பாருங்க. இது என்ன 8th ஸ்டோன் போட்டிருக்கு? நம்ம 9th ஸ்டோன் தாண்டிலாம் வந்தோம். நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் நம்ப மாட்டீங்க. வாங்க. டேய் ஹரிஷ், என்ன திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கோம்? ஒருவேளை இதனால தான் எல்லாரும் இங்கே வந்து மாட்டிக்கிறாங்களா? நம்ம தப்பிக்க முடியாது போல. இல்லை, தப்பிக்க வழி இருக்கு. பெஞ்சமின், டேய் சத்தம் போடாத, அமைதியா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ இப்போ வாஸ்ட்டை மாற்றினா உன் ஃபியூச்சரை பாருங்க. இதை பண்ணாதான் என் ஃப்ரெண்ட்ஸை என்னால் காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. இப்போ நீ செய்யணும்னு நினைக்கிறது உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. தயவு செஞ்சு செஞ்சிடாது. செஞ்சினா நம்ம ரியாலிட்டியாக அது மாற்றும். சரியா? இதே தான் பெஞ்சமின்னு சொன்னால் எனக்கு வேறு வழியே இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும். உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற ஒரு வழி இருக்கு. இப்போ நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க? வாங்கோ தான் நமக்கு இப்போ இருக்க ஒரே வழி.